ஹலோ எவ்ரி ஒன், வெல்கம் டு இஆர் ஸ்டடி ஜோன். நம்ம வந்து லெசன் 2 வாட்ச் அவுட் ஃபார் சீரிஸ் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதில் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது வந்து என்னதுன்னா முதுமொழி காஞ்சி. ஓகேவா? என்னது முதுமொழி காஞ்சி. ஓகேவா? இது வந்து என்னென்னா முதுமொழி காஞ்சி இது எழுதியவர் யாருன்னா மதுரை கூடலூர் கிழா. சரியா? இது எழுதியவர் யாருன்னா மதுரை கூடலூர் கிழா. இது எங்கே இருக்குன்னா புக்கில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னா 7th ஓல்டு புக்கில் டேம் 1ல் L2. சரியா? ஏதாவது இது ப்ரெசென்ட் இருக்குது. இந்த லிங்க், இந்த பிடிஎஃப் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அந்த இது உங்களுக்கு புக்கு வேணும்னா புக்கில் படிச்சிங்கன்னா ஓல்டு புக்கில் 7th ஓல்டு புக்கு டேம் 1ல் L2ல் இருக்குது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம டேரெக்டாக உள்ள போயிடலாம். வேறு எதுவும் பேசணும்னா இதை அழிச்சிருது. ஓகேவா? ஃபஸ்ட்டு வந்து என்னென்னா பாட்டை பார்ப்போம். ஓகேவா? இந்த 10 அதை பாட்டை பார்ப்போம். சரியா? ஆறுகளி உலகத்து மக்கட்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்ததென்று கண்ணெஞ்சப்படுதல், மேதையில் சிறந்ததென்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்ததென்று வாய்மை உடைமை, இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினி இன்மை, நலனுடைமையின் நாணு சிறந்ததென்று, குலனுடைமையின் கற்பு சிறந்ததென்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததென்று, செற்றாரை செலுத்தலின் தற்செய்கை சிறந்ததென்று, முன்பெருகளப்பின் சிறுகாமை சிறந்ததென்று. சரியா? திரும்ப பார்ப்போம். ஆறுகளி உலகத்து மக்களுக்கெல்லாம் ஓதலில் சிறந்ததென்று ஒழுக்கமுடைமை, காதலில் சிறந்ததென்று கண்ணெஞ்சப்படுதல், மேதையில் சிறந்ததென்று கற்றது மறவாமை, வன்மையில் சிறந்ததென்று வாய்மையுடைமை, இளமையில் சிறந்ததென்று மெய்ப்பினி இன்மை, நலனுடைமையின் நாணு சிறந்ததென்று, குலனுடைமையின் கற்பு சிறந்ததென்று, கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சிறந்ததென்று, செற்றாரை செலுத்தலில் தற்செய்கை சிறந்ததென்று, முப்பெரு கலப்பின் சிறுகாமை சிறந்ததென்று. சரியா? அது எழுதியவர் வந்து யாருன்னா கூடலூர் கிழா. இப்போ அந்த பாட்டோட பொருளை பார்ப்போம். ஓகேவா? கடல் சூழ்ந்த இவ்வுலகில் மக்கள் அனைவருக்கும் கற்றலை விட ஒழுக்கமுடைமை சிறந்தது. சரியா? அதாவது கற்றலை விட வந்து எழுதினா ஒழுக்கமுடைமையே சிறந்தது. சரியா? பிறருக்கு அன்பு காட்டுவதிலும் செயல்களால் அவர் போற்றும்படி நடத்தலே மேலான. சரியா? ஒருத்தங்களுக்கு அன்பு காட்டுறதை விட அவங்க போற்றுற மாதிரி நம்ம செயலால் நடந்து கொள்வது தான் வந்து சிறந்ததுங்காங்க. திரும்ப அறிவு நுட்பத்தினும் கற்பற்ற பொருளை மறவாமை வேணும். சரியா? அறிவு நுட்பத்தினும் கற்ற பொருளை மறவாமையை வந்து மேலானது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? அறிவு நுட்பத்தையும் கற்றதை வந்து நம்ம மறக்காமல் இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையவனாக வாழ்வது சிறந்தது. சரியா? வளமான வாழ்க்கையை காட்டிலும் வாய்மை உடையனா போய் பேசாமல் உண்மை மட்டும் பேசி வந்து வாழ்றாங்க. சரியா? இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது. திரும்ப அழகுடையவனாக இருப்பதும் நாணமுடையவராக இருப்பது சிறந்தது. சரி? அழகாக இருக்கிறத விட அறிவாக இருக்கணுங்கிற மாதிரி சொல்லுவாங்க. குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையே சிறந்தது. சரியா? குலப்பெருமையை விட ஒழுக்கமுடைமையாக இருந்தது தான் வந்து சிறந்தது. சரியா? சிறந்த நூல்களை கற்றலை விட கற்றறிந்த பெரியவரை பின்பற்றி ஒழுகுதல் வந்து சிறந்தது. சரியா? நம்ம சிறந்த நூல்களை படித்ததை காட்டிலும் அதை கற்றறிந்திருப்பாங்களோ அவங்கள பெரியாரா, அதை பெரியவனா அதை கற்றறிந்தவங்க தான் பெரியார்னு சொல்லுவாங்க. சரியா? அவங்கள வந்து பின்பற்றி எழுதுதல் வந்து ரொம்ப சிறந்து சொல்கிறாங்க. சரியா? பகைவரை தண்டிப்பதனை விட அவருக்கு நன்மை செய்தல் சிறந்தது. சரியா? பகைவரை தண்டிப்பதற்கு விட அவரை நன்மை செய்தது தான் வந்து சிறந்தது அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா? முற்காலத்து பெரிய செல்வத்தை பின்னர் குறைவிடாமல் காப்பது சிறந்தது. சரியா? முன்னொரு காலத்தில் வந்து நம்ம சொந்தக்காரங்கள்லாம் வந்து செல்வத்தை வந்து சேர்த்து வச்சுருப்பாங்க. சரியா? இப்போ இடம் வச்சுருந்தாங்கன்னா அவங்க வந்து சிலவங்க பையங்கள்லாம் விற்றுருவாங்க. நகை வச்சுருந்தாங்கன்னா அதை வந்து எங்கேயாவது விற்றுருவாங்க. அதெல்லாம் விற்காமல் அவங்க சேர்த்து வச்சதை வந்து நம்ம மென்மேலும் சேர்த்து வச்சு நம்ம இது பண்ணுறது வந்து சிறந்தது. சரி அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஓகே, இது வந்து நீங்களே வாசனை உங்களுக்கே புரியும். சரியா? அதனால் வந்து இதை சொல்கிறதுக்கு ஒன்றும் அந்த மேலே சொன்ன பாட்டுக்கு வந்து அப்படி வந்து விளக்கம் கொடுத்துருக்காங்க. அவ்வளோதான். சரியா? சொல் பொருள் பார்ப்போம். ஆறுகளினா நிறைந்த ஓசையுடைய கடல், காதல்னா அன்பு, விருப்பம்னா அன்பு விருப்பம். சரியா? மேதைனா அறிவு நுட்பம். சரியா? மேதைனா அறிவு நுட்பம். வன்மைனா ஈகை கொடை. சரியா? வன்மைனா ஈகை இல்லாட்ட கொடை அப்படின்னு சொல்கிறாங்க. பிணினா நோய், மெய்னா உடம்பு, நாணம்னா செய்யும் கூடாதனை செய்ய அச்சப்படுது. சரி? நாணம்னா என்னது? இந்த விஷயத்தை பண்ணக்கூடாது, இந்த விஷயத்தை பண்ணணும் அப்படிங்கிறத வந்து நம்ம புரிஞ்சுக்கிறது தான் நாணம். சரி? அதை செய்யக்கூடாதுன்னு செய்ய அச்சப்படுதல். சிறந்தன்றுனா சிறந்தது. வழிபடுதல்னா போற்றி வணங்குதல். சரியா? வழிபடுதல்னா போற்றி வணங்குதல்.
அப்போ ஆறுகளை உலகத்து மக்கள்னா ஆறுகள்னா கடல் சரியா. ஆறுகளை உலகத்து மக்கட்கு எல்லாம் சரியா. மக்கட்கு எல்லாம்னா இந்த உலகத்தில் இருக்க ஆறுகளினா இந்த கடல் சூழ்ந்த உலகத்தில் இருக்க மக்களுக்கெல்லாம் படிப்பை விட ஒழுக்கம் தான் சிறந்தது அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சார். காதலில் சிறந்ததுன்னா கண்ணெஞ்சம் படுதல் சரியா. கண்ணெஞ்சம் படுதல்னா அவங்கள வந்து எதுவுமே இது பண்ணாமல் பார்த்துக்கிறது சரியா. மேதையை சிறந்ததுன்னா கட்டுறது மறப்பாங்க. மேதைனா யார்? கட்டுறதை மறக்காமல் எடுத்துருப்பவங்க தான் மேதை சரியா. வன்மையை சிறந்தது வாய்மை உடைமை சரியா. வன்மையை விட சிறந்தது வாய்மை உடைமை. வாய்மைனா போய் பேசாமல் இருக்குது சரியா. இளமையை சிறந்தது வந்து மெய்ப்பினி வழங்குதல் சரியா. மெய்ப்பினி இளமையில் வந்து இளமையை காட்டிலும் மெய்ப்பினி, அதாவது நோய் இல்லாமல் இருக்க தான் சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. நலனுடைமையின் நாண சிறந்தது சரியா. நலனுடைமையில் வந்து நாண சிறந்தது. குலனுடைமையில் வந்து கற்பு சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க. குலத்தை விட நம்மளோட மானம் தான் இதுதான் பெருசு அப்படின்னு சொல்லி, ஒழுக்கம் தான் பெருசு அப்படின்னு சொல்லுவாங்க. நலனுடைமையின் நாண சிறந்தது சரியா. நல்ல அது வந்து நல்ல ஞானமுடையவனாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க சரியா. கற்றலின் கற்றாரை வழிபடுதல் சரியா. சிறந்த நூல்கள் கட்டுறதை விட அதை கற்றவங்களை வந்து வழிபடுத்தி நடத்துறது தான் வந்து சிறந்ததுங்காங்க. செற்றாரை செலுத்தலில் தற்செய்கை சிறந்ததுங்க. செற்றாரை விட செலுத்தலில் தற்செய்கை சிறந்தது அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. முன்பொரு கலப்பின் சிறுகாமை சிறந்தது சரியா. முன்பொரு கலப்பின் சிறுகாமை சிறந்தது அப்படிங்கிற மாதிரி இந்த பாட்டை வந்து முடிக்கணும். ஓகேவா. நம்ம அடுத்து வந்து ஆசிரியர் குறிப்பு நூல் குறிப்பு பார்ப்போம் சரியா. ஆசிரியர் குறிப்பை பற்றி பார்த்தோம்னா இந்த நூலோட ஆசிரியர் பேர் வந்து மதுரை கூடலுக்குரா. பிறந்த ஊர் வந்து கூடலூர் சரியா. இவர் பாடல்களை நச்சிருக்கினியார் முதலிய நூலாசிரியர் மேற்கோளாக காட்டியுள்ளனர் சரியா. இந்த பாட்டை எழுதினது வந்து யார்? மதுரை கூடலூருக்குலாம். பிறந்த ஊர் என்னன்னா கூடலூர் சரியா. இது சிறப்பு வந்து இந்த பாட்டோட இவரோட சிறப்பு வந்து என்னென்னா பாடல்களை நச்சிருக்கினியார் யார்? நச்சிருக்கினியார் முதலிய நூலாசிரியர்கள் நச்சிருக்கினியார் முதலிய நல்லுரை ஆசிரியர்கள் மேற்கோளாக காட்டுவாங்க சரியா. இவர் பாடல்களை வந்து நச்சிருக்கினியார் போன்ற நல்லுரை ஆசிரியர்கள்லாம் மேற்கோள் காட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. இது வந்து என்ன சங்க காலத்துக்கு பின் வாழ்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாங்க சரியா. முதுமொழி காஞ்சியை பற்றி கொடுத்துருவாங்க. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று சரியா. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்று. ஓகேவா. இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று இந்த நூல் சொல்லுவாங்க சரியா. இது வந்து 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. இந்நூல் உலகியல் உண்மைகளை தெளிவாக எடுத்து சரியா. இந்த நூல் வந்து உலகியல் உண்மைகளை வந்து நம்மளுக்கு வந்து தெளிவாக எடுத்துரைப்பது அப்படின்னு வந்து சொல்லுவாங்க சரியா. இந்நூல் அறவுரை கோவை என்றும் வழங்கப்படுகிறது சரியா. இந்த நூலை வந்து என்னென்னா அறவுரை கோவைன்னு வழங்குறாங்க. ஓகேவா. இதில் 10 அதிகாரங்கள் உள்ளன. இதில் மொத்தம் எத்தனை அதிகாரம்? 10 அதிகாரங்கள் உள்ளன. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுள்கள் உள்ளன சரியா. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுள்கள் உள்ளன. இன்னும் 100 பாடல்கள் ஆனது சரியா. இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டன் சரியா. முதுமொழி காஞ்சி என்பது காஞ்சி திணை நூல்களில் காஞ்சி திணை துறைகளில் ஒன்று. காஞ்சி திணை துறைகளில் முதுமொழி காஞ்சி ஒன்று. ஓகேவா. எந்த துறை? காஞ்சி திணை துறைகளில் முதுமொழி காஞ்சி ஒன்று. 17 கீழ்கணக்கு நூல்களில் ஒன்று. இந்நூல் உலகில் உண்மைகளை வந்து தெளிவாக எடுத்து எம்புகிறது. இந்நூல் அறவுரை கோவை என்றும் வழங்கப்படுகிறது. இந்த நூல் வந்து என்ன? அறவுரை கோவை என்றும் வழங்கப்படுது. இது 10 அதிகாரங்கள் உள்ளன. இதில் மொத்தத்தில் 10 அதிகாரங்கள் இருக்குது. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுள்கள் உள்ளன சரியா. ஒவ்வொரு அதிகாரத்திலும் 10 செய்யுள்கள் உள்ளன. இந்நூலில் வந்து மொத்தம் 100 பாடல்கள் உள்ளன அப்படின்னு சொல்லுவாங்க சரியா. முதுமொழி காஞ்சி இப்போ நூலோட பயன் என்ன? முதுமொழி காஞ்சி கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம் பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறுகிறது. அறவுரைகளாக கூறுகிறது சரியா. முதுமொழி காஞ்சி வந்து கற்போரின் குற்றங்களை நீக்கி அறம்பொருள் இன்பங்களை அடைவதற்கான வழிமுறைகளை அறிவுரைகளாக கூறுகிறது சரி. அறிவுரையாக கூறி நல்வழிப்படுத்து. ஓகேவா. முதுமொழி காஞ்சியோட ஸ்பெஷல் என்னன்னா அவங்களோட குற்றங்களை கற்போரோட குற்றங்களை நீக்கிடுமா ஃபஸ்ட்டு. அதுக்கடுத்து திரும்ப அறம்பொருள் இன்பத்தை அடைவதற்கான வழிமுறைகளை நீக்கிட்டு அறம்பொருள் இன்பம் அடைவதற்கான வழிமுறைகளை வந்து அறிவுரைகளாக வந்து கூறி வந்து நம்ம நல்வழிப்படுத்துவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஓகேவா. நம்ம முதுமொழி காஞ்சி என்பது என்னது? காஞ்சி திணை நூல்களில் ஒன்றாகும். காஞ்சி திணையின் துறைகளில் ஒன்றாகும் அப்படின்னு சொல்கிறாங்க. முதுமொழியின் ஆசிரியர் பேர் வந்து மதுரை கூடலூர் கிளா சரியா. மதுரை கூடலூர் கிளா சரியா. இளமையை காட்டிலும் நோயற்ற வாழ்வே சிறந்தது சரியா. முதுமொழி காஞ்சி டேஷனை வழங்கப்படுதுன்னா அறவுரை கோவை அப்படின்னு வழங்கப்படுது. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். முதுமொழி காஞ்சிக்கு வழங்க பேர் என்னன்னு கேட்டிருக்காங்க. அறவுரை கோவை. இது ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி ரிப்பீட்டட் கொஸ்டின். நம்ம கற்றலை விடவும் சிறந்தது வந்து என்னதுன்னா ஒழுக்கமுடைமை சரியா. கற்றலை விடவும் சிறந்தது வந்து ஒழுக்கமுடைமை சரியா. மக்கட்கெல்லாம்னா மக்கள் கூட்டல் எல்லாம் வரும். பிணியின்மைனா பிணி கூட்டல் இன்மை. குலனுடைமைனா குலன் கூட்டல் உடைமை சரி. அதை பார்த்துக்கோங்க.
திரும்ப இது வந்து பின்வரும் சொற்களை சொற்றொடரில் அமைக்க, அந்த சொற்கள்லாம் சேர்த்து ஒரு சொற்றொடமையில் வந்து அமைக்க சொல்லியிருக்காங்க. இது வந்து நமக்கு தேவையில்ல. சரியா? ஓகே, இதோட நம்ம வந்து முதுமொழி காஞ்சியை வந்து முடிச்சிட்டோம். இது வந்து எப்படின்னா எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப இம்பார்ட்டண்டான நூல் தான். இதில் வந்து அந்த அறவுரைக்கோவைன்னு வருதா, இது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். சரியா? முதுமொழி காஞ்சிக்கு இன்னொரு பேர் வழங்குறது வந்து அறவுரைக்கோவை. இதில் மொத்தத்தில் 100 பாடல்கள் உள்ளன, 10 அதிகாரங்கள் உள்ளன. சரியா? திரும்ப இது வந்து காஞ்சி திணை நூல்களில் ஒன்று அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? இதோடு நம்ம இதை முடிச்சுக்கிடுவோம். நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சந்திப்போம். அது எனக்கு இந்த லெசன் 2 வாட்ச் பாடல இதுக்கு முன்னாடி வந்து 4 மணிக்கடிகை, 4 டிஆர், திரும்ப பழமொழி நாள் இந்த 3 லெசன் நான் ஆல்ரெடி டீச் பண்ணியிருக்கோம். அதுக்கான லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்கேன். அதையும் வந்து பார்த்துக்கோங்க. சரியா? தேங்க்யூ.